ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், ஒரு டேட்டா டைப் வந்து ஜாவாவில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இன்டீஜர், பூலியன், கேரக்டர் அப்படிலாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஏன் அது ஒரு சில டைமில் கிளாஸாக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் எழுதி வச்சுருந்த கோடே இங்கே இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு இன்புட் வாங்க ட்ரை பண்ணோம். அந்த இன்புட்டை இப்போ வந்து ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணி பார்க்கலாம். எப்படி சேவ் பண்ணுறது, அந்த இன்புட் ஸ்ட்ரீம்லேருந்து வாங்கின இன்புட்டை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். என் நம்பர் ஈக்குவல் டு இன்புட் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்புட்டை வாங்கிடும். எஸ் அவுட்டில் நீங்கள் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து இதுதான் வந்து நம்ம லாஸ்ட்டில் முடித்தோம். நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்றது எப்படி இன்புட்டுக்கு ஒரு டைப்பாக மாறுது, எப்படி வந்து நம்ம ஒரு இன்டீஜர் டைப்பை எப்படி டிஃபைன் பண்ணி ஒரு இன்புட்டை வாங்குறது, ஒரு வேரியபிள் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இங்கே ஒரு இன்டீஜர் வாங்கணும், இன்டீஜரை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னால் உங்களால் அந்த பர்டிகுலர் டேட்டா டைப்பை இன்னும் கீழே இன்னொரு பிளாக்கை உங்களால் உடைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இன்டீஜர் இருக்குது. இன்டீஜரை வந்து நீங்கள் அது கீழே எப்படி நீங்கள் உடைக்க முடியாது. ஒரு 10ன்ற நம்பரை இன்னும் சின்னதாக சொல்ல முடியாது. இதுவே நீங்கள் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து ஒரு கிளாஸ், இட்ஸ் நாட் அ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங்கை கேரக்டராக பிரிக்கலாம், தனித்தனியாக உடைக்க முடியும். ஒரு ஸ்ட்ரிங்கை உங்களால் தனித்தனியாக உடைக்க முடியும். ஸோ இட்ஸ் நாட் அ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புன்றது ஃபர்தராக உங்களால் ஒரு பர்டிகுலர் டேட்டா டைப்பை உடைக்க முடியாது. அதுதான் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே மற்ற டைப்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் என்னென்ன டைப் இருக்குது ஜாவால் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்ட் வந்து இங்கே வந்து நம்பர் அப்படின்னு க்ரியேட் பண்ணலாம். ஐன்னு வச்சுக்கலாம். இன்ட் ஐ ஈக்குவல் டு 10. இது இப்படி தான் வந்து ஒரு இன்ட்டை க்ரியேட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளோட் இருக்குது. ஃப்ளோட்டை வந்து எஃப்னு வச்சுப்போம். எஃப் ஈக்குவல் டு 20.45. முக்கியமான விஷயம், ஃப்ளோட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டில் எஃப்னு போடணும். அப்படி போடணுன்னா அது வேறு ஒரு டேட்டா டைப் ஆகிடும். அது என்ன டேட்டா டைப்னால் டபுள் டி ஈக்குவல் டு 20.45. 45 55 வச்சுக்கலாம். இது வந்து டபுள் டேட்டா டைப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பூலியன் இருக்குது. பூலியன் பி ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கலாம், ஃபால்ஸ்ன்னு கொடுக்கலாம். பூலியன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், 2 வேல்யூ தான் எடுக்கும், 0 or 1, which is true or false. You cannot give any other input to it. வேறு என்ன லாங் இருக்குது. லாங் எல் ஈக்குவல் டு லாங்னா இது வந்து இன்னும் நிறைய இன்ட்ன்றது ஒரு சின்ன நம்பர் எடுக்கும், மெமரி சைஸ் வச்சு சொல்லுவாங்க. இப்போதைக்கு இன்ட்ன்றது ஒரு சின்ன நம்பர் எடுக்கும், லாங்னா பெரிய நம்பர் எடுக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃப்ளோட்டுனா மினிமம் நம்பர் ஆஃப் டெசிமல்ஸை தான் எடுக்கும். டபுள்ன்றது நிறைய நம்பர் ஆஃப் டெசிமல் பாயிண்ட்ஸை வந்து எடுக்கும் டபுள். ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி கொடுத்துக்கலாம். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எஸ் அவுட் எஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும் இந்த இடத்துல. ஆனால் அப்படி அவுட்புட்டில் வந்து எஃப்னு வராது. இதே டபுள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், அதே தான் வரும். இதே வந்து நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு இன்டீஜரில் கிளாஸஸாக போட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இங்கே இன்டீஜர் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இன்டீஜர் அது ஜாவா லேங் பேக்கேஜில் இருக்கும். இன்டீஜர் ரோல் நம்பர் ஈக்குவல் டு 21 வச்சுப்போம். ஸோ இதுக்கும் இந்த இன்டீஜருக்கும் அந்த இன்டீஜருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இப்போ நீங்களே க்ரியேட் பண்ண இன்டீஜருக்கும் ஆல்ரெடி இன்ட் அப்படின்னு போட்டு க்ரியேட் பண்ண இன்டீஜருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இடத்துல நான் டைப் பண்ணுறேன் ஐன்னு இருக்க இன்டீஜரை. இதில் டாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் தான் கிடைக்கும். ஒரு ஃபங்க்ஷனே கிடைக்காது ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக இருக்கிறதுல. இதே நான் வந்து ரோல் நம்பர் டாட் அப்படின்னு போட்டேன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் கிடைக்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா கம்பேர் டு, கெட் கிளாஸ், ஃப்ளோட் வேல்யூ, டபுள் வேல்யூ, ஈக்குவல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து தனியாக ஒரு இன்டீஜர்னு இம்போர்ட் பண்ணுவோம்.
அது வந்து யூசேஜ் பொறுத்து நம்ம மோஸ்ட்லி இது வந்து நிறைய பேர் இது தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு மோர் கண்ட்ரோல் கிடைக்கும். அந்த இன்டீஜர் வேரியபிள் மேலே இன்னும் நிறைய கண்ட்ரோல் பண்ணணும், டக்குன்னு ஒரு ஈக்குவாலிட்டி செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் யூஸ் ஆகும். இதை வந்து ஜென்ரலாக ரேப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே இன்புட் வாங்கி பார்க்கலாம். இன்டீஜர் எப்படி இன்புட் வாங்கணும், நெக்ஸ்ட் டாட் அந்த இன்புட்டே இல்லை, இங்கே வந்து இதை அன்கமெண்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு I = இன்புட் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டீஜர் இன்புட் வாங்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ளோட் இன்புட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டாட் நெக்ஸ்ட் ஃப்ளோட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃப்ளோட் இன்புட் கிடைக்கும். இன்புட் டாட் நெக்ஸ்ட் டபுள் போட்டிங்கன்னா டபுள் இன்புட். ஸோ இதே தான் எல்லாத்துக்கும் இப்படி தான் வரும். எப்படி பூலியன் வாங்குறது, இன்புட் டாட் நெக்ஸ்ட் பூலியன் நெக்ஸ்ட் லாங் இன்டி, அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது நீங்களே க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயம். இல்லை நீங்கள் இதை வாங்கி இங்கே கூட இன்புட்டாக கொடுத்துக்கலாம் இந்த நம்பருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 2 இன்டீஜர் வாங்கி அந்த 2 இன்டீஜரை எப்படி பிரிண்ட் பண்ணுறது, ஒரு ஆட் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் இன்டீஜர் ஏன்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு இன்புட் வாங்குகிறேன். இன்புட் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு ஒரு இன்புட் வாங்குகிறேன். இன்ட் பி = இன்புட் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு ஒன்று வாங்குகிறேன். இப்போ இதை வந்து புது ஒரு வேரியபிள் C = A + B அப்படின்னு சேவ் பண்ணி சிஸ்டம் அவுட்புட்டில் சியை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே வந்து என்னென்னு பிரிண்ட் பண்ணுவாங்கன்னா எஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணலாம். இங்கே வந்து நான் என்ன ஒரு ஸ்ட்ரிங்கை கூட ஒரு இன்டீஜர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. system.printlnல நீங்கள் கொடுக்குற இன்புட் எல்லாமே இப்போ வந்து ஸ்ட்ரிங்காக தான் கன்வெர்ட் பண்ணி யூனிகோடாக கன்வெர்ட் பண்ணிக்கும். யூனிகோட் கன்வர்ஷன்னா என்னென்னா, நீங்கள் வந்து இந்த இடத்துல எதை பிரிண்ட் பண்ணிங்கனாலும் அது அப்படியே வெளில வந்துடும். யூனிகோடு நிறைய இருக்குது. ஆஸ்கி, யூனிகோட்னா /u அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி இங்கே வந்து நீங்கள் ஜாப்பனீஸ் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் printlnல பிரிண்ட் பண்ண முடியும். ஜாவாவோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதுன்னு சொல்லலாம். ஓகே, இங்கே வந்து இன்புட்காக வெயிட் நம்ம ஒரு இன்புட் வாங்கிறதுக்கு ஒரு எதுவும் கொடுத்துருவோம். என்டர் 2 integers, என்டர் 2 integers அப்படின்னு கொடுத்துருவோம். ரன் பண்ணலாம். இங்கே வந்துருக்கு 23 40 45 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நமக்கு 68 அப்படின்னு அவுட்புட் கொடுத்துச்சு. ரொம்ப பேசிக் சிம்பிள் திங். ஸோ இதே நம்ம வந்து இங்கே ஒரு ஃப்ளோட் அப்படின்னு வேரியபிளாக இங்கே ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி யோசிச்சு பாருங்கள். இன்டீஜர் கொடுக்க வேண்டிய இடத்துல ஃப்ளோட் கொடுத்தா என்ன ஆகும்? எரர் அடிக்கும். ஏன்னா உங்களால் இந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஒரு இன்புட் டைப்புக்கு வேறு ஒரு இன்புட்டாக கொடுக்க முடியாது. அன்லெஸ் யூ டைப் கேஸ்டட், நீங்களாக வந்து அதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தவிர உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இதே உல்டாவாக பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல ஃப்ளோட்டுன்னு போட்டுடலாம். ஃப்ளோட்னு ஒரு சிஏ ஃப்ளோட்டாக க்ரியேட் பண்ணி 2 இன்டீஜர் ஆட் பண்ணி பார்க்கலாம். இந்த டைம் வந்து நான் இன்டீஜராகவே இன்புட் கொடுக்குறேன். 23 + 45 அப்படின்னு கொடுக்குறேன். இது நடக்குது. இது பேர் தான் வந்து டைப் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. அதுவே தானாக மாறிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டைப் கன்வர்ஷன்னா என்ன, டைப் கேஸ்டிங்னா என்ன, ஆட்டோமேட்டிக் ப்ரமோஷன், டைப் ப்ரமோஷன்னா என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.